எஸ்.பி. வேலுமணி வழக்கு பொதுத்துறை செயலாளருக்கு ஆணையும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு எதிராக டெண்டர் முறைகேடு வழக்கில் பொதுப்பணித்துறை செயலாளர் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதியும் வழங்குவதற்கு 2024 ஜனவரி மாதம் முதல் 2025 ஆகஸ்ட் வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியுள்ளது. வழக்கு தொடர அனுமதி கோரிய ஆவணம் மீது 29 மாதங்கள் நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டமானது என உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் தமிழக பொதுப்பணித்துறை செயலாளர் விளக்கம் அளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசியல் கட்சியினர் கூறுகின்றனர் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் அரசியல் கட்சியினர் கூறியபடி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் நீதிமன்றமானது வேதனையை தெரிவித்துள்ளது. அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறாமல் ஆதாரங்களை சேகரித்து என்ன பயன் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் ஆவணம் அனுப்பியதோடு நிற்காமல் அதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நினைவூட்ட நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் நீதிமன்றம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைக்கின்றன. இதேபோல் விஜிலன்ஸ் ஆணையர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரும் விளக்கம் அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது.